வணக்கம் மக்களே, நான் உங்கள் செஃப் சரவணன், கோவில் நகரம் கும்பகோணத்திலிருந்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று சிறுதானியத்துலேருந்து 7 வகையிலேருந்து திணையை பற்றி பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி கம்பு தாங்க. நம்ம கடந்த 50-60 வருஷமாக இதை யார் மக்களும் உபயோகப்படுத்தாமல் அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. நம்ம வெள்ளை சாதத்தை பார்த்துட்டு, வெள்ளை அரிசியை பார்த்துட்டு நம்ம இது சாப்பிடாமல் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இதை ஏழைகளுக்கு உணவு அப்படின்னு சொல்லி நம்ம இல்லை ஏழைகள்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம் இல்லையா. இது இருக்கிற சிறுதானியங்கள்லேயே மிகவும் உயர்ந்தது ஃபஸ்ட்டு ரேங்குன்னு சொன்னால் கம்பு தாங்க. இது கிட்டத்தட்ட எல்லா தானியங்களை விடையும் 8% அதிகமாகவே இதில் அயன் சத்து அதிகமாக இருக்குது. இது ஆங்கிலத்தில் பேரல் மில்லட்னு கூட சொல்லுவாங்கங்க. இதில் குளுட்டன் ஃப்ரீ அலர்ஜன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால இதை சேஃபாக கன்சியூம் பண்ணணுங்க. சிறுதானியத்தில் கோல்டன் எல்லோ ஃபேட் ஆயில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய டெப்ரெஷன், ஸ்ட்ரோக் இதிலேருந்து ரிஸ்க்கெல்லாம் வராமல் இது தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் எசென்ஷியல் ஃபேட்டிஸ் ஆசிட் இருக்கிறதுனால இது நம்ம உடலுக்கு ரொம்பவும் ஆரோக்கியத்தையும் ரொம்ப உதவியாகவும் இருக்குது, நம்ம ஹெல்த்து பெனிஃபிட்ஸ்க்கு. நேச்சுரல் வைஸ் பார்த்தோம்னா இதில் ஹை எனர்ஜிக் சீரியல்ஸும் கூட சொல்லலாங்க. டயட் கான்சியஸில் இருக்கிறவங்க நம்ம இந்த பேரல் மில்லட்டுங்கிற கம்பை வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட டயட்டை சதவிகித உணவை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியுங்க. இதில் முடி வளர்கிறதுக்கு அதிகமாகவே இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இளமையான சருமத்தை ஆரோக்கியமாகவும் எந்த ஒரு புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு கம்பு உறுதுணையாகவும் இருக்குங்க. அதுவும் இல்லை நம்ம சருமத்தில் ஏற்படுற அலர்ஜிஸ் இல்லை ஸ்கின் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கம்பு சாப்பிடும்போது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. வேக வச்ச கம்பை நல்லா மோரில் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சின்னதாக வெட்டி போட்டு நல்லா புளிச்ச தயிரை ஊற்றி அதில் சாப்பிடும்போது அதோட நம்ம ஒரு முருங்கைக்கீரையை அதிகமாக சேர்த்துக்கலாங்க. அதுலேயும் இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது. இதனால் மோரில் ஊற வைக்கிறதுனால நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாகவே இருக்குங்க. இதில் இன்னொரு நம்ம அதை ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிட்லாம், ஊற வச்சு மிளகட்டியும் சாப்பிட்லாமாங்க. இதை உபயோகிக்கும் போது ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 75-80% நம்மளுக்கு அரிசியோட கம்புக்கு அதிகமாகவே இருக்குங்க. நம்மளுக்கு அரிசி கோதுமையை விட அதிக மக்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல் சத்து நிறைஞ்ச உணவு உட்கொண்டதுனால சிறுதானியத்திலேயே மிகவும் உயர்ந்த தானியமாக கம்பு தாங்க சொல்கிறோம். இது இளமையாக நம்மளோட தோட்டத்தை வச்சுக்கவும் உதவுது. தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் மிகவும் உறுதுணையாக இருக்குங்க. முதுமை அடையாமல் நம்மளோட இளமை பருவத்தையே அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்த கம்பு ரொம்ப உறுதுணையாக இருக்குங்க. அதுபோல் உலகத்திலேயே அதிகமாக பயிரிடுற தானியத்தில் கம்பும் முதல் இடத்துல தாங்க இருக்குது. இது அளவில் பார்த்தோம்னா 11.8% புரோட்டீன் சத்து நிறையவே இருக்குங்க. ஆரோக்கியமான உடம்பு ஸ்கின்னுக்கும் கண் பார்வைக்கும் ரொம்பவும் முக்கியமாக வைட்டமின் ஏ இதில் அதிகமாகவே இருக்குங்க. ஊட்டச்சத்துக்கள்னு பார்த்தோம்னா 100 கிராம் கம்பில் நம்ம 100 கிராம் கம்பு எடுத்துக்கிறோன்னா கால்சியம் 42 கிராமும், இரும்பு சத்து 11 முதல் 12 கிராமும், வைட்டமின் B11 இதில் 0.38 மில்லிகிராமும், நைன் சத்து 2.8 மில்லிகிராமும் இதில் நிறையாவே இருக்குங்க. இதில் இந்த அளவை சதவீதம் பண்ணும்போது 5% எண்ணெய் இதிலேயே இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம கம்பின் காதலும் சிறுதானியங்களின் கதையும் என்ற தலைப்பில் நம்ம சின்ன ஒரு குட்டி கதையாக கம்போட ஹிஸ்ட்ரி பார்த்தோமா. இதே போல் தாங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு தானியங்கள் வகைகளாக பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட கொஞ்சம் நல்ல விரிவாக்கமாக எல்லாத்தையுமே பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கக்கூடியது சோளத்தின் உள்ள ஊட்டச்சத்துக்கள் கூறுகள் யாவை, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, யாரெல்லாம் சாப்பிட்லாம், எப்படிலாம் சாப்பிட்லாம்,
இது எல்லாத்தையும் ஸ்பெஷலாக பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு வர அடுத்தடுத்த வீடியோவில் இது குக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோவும் நான் உங்களுக்கு போடுவேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் செஃப் சரவணன், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.